ஈழத்து பாவலர் ராஜேந்திரன் அவர்களே, ஐயா தேசி செல்லப்பா அவர்களே, புலவர் தமிழந்தி அவர்களே, அருமை மாணவர்களே, இந்த மனவளாவை காண வந்திருக்கின்ற என் அருமை தமிழஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த திருமண விழாவில் கலந்து இந்த காட்சியை காண வேண்டும் என்று நாங்கள் 2 நாட்களுக்கு முன்னாலேயே திருச்செந்தூரில் இருந்து புறப்பட்டு இங்கே வந்துவிட்டோம். எந்த விழாவை தள்ளினாலும் அச்சைவனுடைய திருமண விழாவை தள்ளிவிடக்கூடாது என்பதற்காக நாங்கள் அந்த நாட்களை கூட புறத்தள்ளி இங்கே காத்து கிடக்கின்றோம். பொதுவாக உங்களுக்கு தெரியும், கட்சிகள் தான் மாநாடு நடத்தும். ஆனால் இங்கே கல்யாணமே ஒரு கொள்கை எதிர்ப்பு மாநாடு போல் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு கொள்கைகளை தாங்கி இருக்கின்ற இந்த திருமணத்தை என் வாழ்க்கையை நான் முதலாக பார்க்கின்றேன். அந்த அளவு கொள்கை உரம் நிரம்பிய என் தம்பி நச்சைவனுடைய இந்த திருமணம் உங்களுடைய முன்னிலையில் நடப்பது ஒரு இங்கே உளவுத்துறை கூட பாதிகள் வந்திருப்பார்கள், அவர்களுக்கு கூட ஒரு எச்சரிக்கையாக அமையும். இது திருமணம் தமிழர்களுடைய வீரர்களால் கூடப்பட்டிருக்கின்ற ஒரு திருமணம் என்ற புள்ளி விவரம் அங்கு அவர்களுக்கு கிடைத்திருக்கும். திருக்குறளிலே எனக்கு பிடித்த ஒரே ஒரு குரல், அதை மட்டும் சொல்லி நான் வாழ்க்கை விளையலாம் என்று நினைக்கிறேன். ஐயா சொன்னார்கள், ஒருவருக்கு ஆம்பளை தன்மை வேணும்னு சொன்னார்கள். இதே மாதிரிதான் வள்ளுவர் ஒருவருக்கு கேட்டார், நீ ஆம்பளை தானு கேட்டார். எனக்கு 4 பிள்ளை பெற்றிருக்கேன், எதிர்பார்த்தவெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சாவே நான் ஆம்பளை தானு சொன்னேன். அது சரிதான். அப்போ மனைவியை நீ ஆளுதான், அது சரி. ஒரு நாட்டை யாரு ஆளுதான்னு கேட்டார், அது வளைஞ்சியக்கார ஆளுதான். அப்ப நீ எப்படிடா ஆம்பளை மாதிரி பேடி பேரான்னு சொன்னார். நல்லாண்மை என்பது ஒருவருக்கு தான் பிறந்த இல்லாண்மை ஆக்கிக் கொள்ள. நல்ல ஆம்பளைன்னா உன் நாட்டை நீ ஆளுடா, உன் நாட்டை மற்றவை ஆளும்போது நீங்க அவ்வளவு பேடி பேருங்க என்று வந்த 2000 ஆண்டுக்கு முன்னாலே சொல்லித்தான். ஆகவே அந்த வள்ளுவருடைய அடிப்படையிலே நாங்கள் இந்த திருமணத்தை தொடங்குகிறோம். அதனாலதான் நச்சைவன் சொன்னார், ஐயா தாலி கட்டும் போது கூட ஐயா தமிழர் மரபுகளை சொல்லும் போது நான் ஆவலோட பார்த்துக்கிட்டு இருந்தேன். நச்சைவன் ஒரு சாட்டை கொடுக்க மாட்டாரா என்று நான் நினைத்தேன். அந்த அளவுக்கு ஏனென்றால் ஐயா எனக்கு ஆசிரியர் இருந்தாலும் அந்த இடத்துல ஏன் சொல்கிறேன் என்று சொன்னான். தமிழர்களுக்கு திருமணத்தில் தாலி வந்து 200 ஆண்டு தான் பாப்பானுக்கு வந்து, மேசாதிக்காரனுக்கு வந்து 300 ஆண்டு, கீழ்சாதிக்காரனுக்கு வந்து 200 ஆண்டு. தாலி பெண்களுக்கு வேலி என்று என்ன கிருஷ்ணன் பாடுவதற்காக பெரியார் சொன்னார். ஏ கிருஷ்ணா ஏடா இப்படி பாடுன்னு கேட்டார். அந்த இடத்துல ஏடா வேலி சிறகாப்பு எவன் செய்யும், அவன் நிறகாப்பு காப்பே தலை என்று வன்மை கேட்டு கேட்டான். ஆகவே எங்களுக்கு நாங்க போர்க்காலத்தில் இருக்கிறோம். நாங்க வாழ்க்கும் போது அழகா சொல்லலாம், நிறைய திருமணத்தை பார்ப்பீங்க நீங்க, ரோசாவும் வாசமும் போல குரலும் அதனுடைய பொருளும் போல என்று வாழ்த்துட்டு போயிடலாம். ஆனா திருமணத்துக்குள்ள இறங்குறவனுக்கு தெரியும், அங்க ரோசாவும் வாசம் போலாம் இருக்காது. சில நாள் அவ ஏசுவா, இவன் அடிக்க வேண்டியது இருக்கும். பிறகு அவ அடிபட்டு இவா ஏசுவா, காய்கிட்ட போய் சொல்லுவா, எம்மா அன்னைக்கு புலவர் சொன்னாரு ரோசாவும் வாசம் போறது சொன்னாரு, இங்க நகையை செவிட்ட பிடிச்சு ஆச்சரித்தாருமா சொல்லுவா. அப்ப அந்த அம்மா என்ன சொல்லுவோம், ஏடா வாழ்த்துறது அப்படித்தான் சும்மா சொல்லுவான், இது இடத்துல இப்படி அடி ஒருதான் கிடைக்கதான் செய்யலாம் என்று சொல்லுவா. அதே மாதிரி இவரு சொல்லுவார் அப்பா கிட்ட, எம்மா இந்த மாதிரி எதுக்கெடுத்தாலும் இங்க ஏசிக்கிட்டே இருக்காமா, பொருளே தெரியல, வேற திருமணத்துல அப்படி சொல்லுவான். என் தாய் என் மனைவி ஏசுறா, அதுக்கு என்ன அர்த்தமே தெரியல என்று சொல்றான். அப்பதான் கேட்டா அந்த மணவனுடைய பேர் என்னன்னா அர்ச்சனா. அர்ச்சனான்னு பேரோட எங்க பொருள் இருக்கும், ஆனா அர்ச்சனை பண்றதே பொருளே இருக்காது. ஆனா இது அப்படி இல்லை, தமிழ் இசை. இந்த தமிழ் இசை ஏசலாம். வாழ்க்கை என்பது கவனமா இருக்கும், 8 சுவையும் மாறி மாறி வரும், எல்லா வீட்லயும் வரும். அதனால அதை பத்தி கவலை இல்லை. நீங்க அன்றைக்கு வாழ்த்துறது இப்படி இருந்து என்று நினைக்க வேண்டாம். எல்லாரும் வீட்டிலையும் எல்லா 8 சுவையும் இருக்கதான் செய்யும். அதை நம்ம ஒரு பொருட்டா கருத வேண்டியதில்லை. கடமைகள் குவிய குவிய இந்த சிக்கல் குறைந்து கொண்டே வந்துடும். தனிமாந்தனாக, குடும்பமாக, சமுதாயமாக, உலகனாக 4 கடமை நிறைவு செய்யணும். ஆனா மதவாதிகளை எடுத்துக்கிட்டா என்ன சொல்லுவான், இதே இடத்துல ஒரு கிறிஸ்தவ திருமணம் அது ஒரு இந்து திருமணம் வச்சுக்கிடுங்க, அந்த பண்டாரம் அது பாதிரி எப்படி வாழ்த்துவாரு, நீங்க நல்லவனாக ஒழுக்கமாக சுறுசுறுப்பாக இருங்க, காலைக்கு 4 எழுந்திருங்க
எல்லாரும் இதே மாதிரி வாழ்த்தும் போது வள்ளுவர் உட்கார்ந்து இருந்தான். எல்லாரும் இப்படி வாழ்த்தும் போது வள்ளுவர் என்ன சொன்னா, மாப்பிளை பார்த்து, மாப்பிளை நீ தாலி கட்டுறதுக்கு வந்திருக்கிறியா, மணமகளோட வாழ வந்திருக்கிறியா, தேனிலவை பத்தி சொல்லுவாரு மணமகன் நினைச்சிட்டு இருக்கான். அவர் தேனிலவை பத்தி சொல்லல. இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றின் என்ற துணை. மணமகனே நீதான் இன்றைக்கு மணமகள், மணமகளுடைய குடும்பம் ஓன் குடும்பம் மூணையும் உனக்கு காப்பாற்ற முடியுமா? அப்போ மனம் வைக்குவான். அவன் பார்க்கறான், அப்பாவுக்கு கொஞ்சம் வாழ்த்துவாருன்னு பார்த்தோம். முதல்ல ஒரு உடலாம் ஏற்றுறாரு, பார்த்தெல்லாம் ஏற்றுறான்னு. சரி அடுத்தவங்க சொல்லுங்க. இல்வாழ்வான் என்பான் அப்படி சொல்லிட்டு அடுத்தவங்க தென்புறத்தா தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்ற அஞ்சுகளை நீ காப்பாற்றணும். தென்புறத்தா, தென்புறம்னா தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு காப்பாற்ற வேண்டியிருக்கும். அதுக்கு இந்த யாழ்ப்பாணம், யாழ்ப்பாணத்துக்காக ரோடு வர வேண்டியிருக்கும். ஆனா முழுக்க பொறுப்பை ஏற்றுக்கன்னு சொன்னது வள்ளுவர். அதே மாதிரி தென்புறத்து ஈழத்துல இருந்து வருகிற குடும்பத்துக்கு இந்த நச்சயம் செய்யற வரையை நான் பார்த்துட்டு எனக்கு இந்த திருமணத்தோட நான் அழுதுபட்டு தான் இருந்தேன். ஏன்னா நினைத்து பார்க்க என்னால தாக்கு பிடிக்கவே முடியல. ஒரு இளைஞன் இளைஞனே சிந்திக்க வேண்டிய இளைஞன் களத்துல நிற்கிறான். ஒரு பாட்டு வரும், உன் மகன் எங்க இருக்கான்னு கேட்டான். ஒரு வீரர் வந்து கேட்டான், சிச்சி நச்சூன் பற்றி நீ தூண பிடிச்சிட்டு நிக்கிறியம்மா, உன் மகன் எங்கன்னு கேட்டான். அதுக்காக சொன்னா, ஏன் நீ என் மகன் எங்கன்னு கேட்கிற, எனக்கு ஒண்ணு தெரியுது, அவன் இந்த வயிற்று கூட கிடந்தான், அது வயிறு இது. ஆனா அவன் எங்கேயாவது போர்க்களத்தான் நிற்பான். தோன்றுவன் மாவோ போர்க்களத்தானே, போர்க்களத்தை போய் பாருன்னு சொன்னான். ஆனா அதாவது சாதாரண காலம். ஆனா நச்சேவை திருமணத்திலையும் ஒரு போர்க்களம் போல் அங்கு வந்து நின்றான். ஐயா பார்த்தீங்களா என்று பேசுகிறான். தன்னுடைய கொள்கைக்கு மாறாக வரும்போது ஒரு புலி போல சீருகிறான். இதுதான் இந்த இளைஞர்களுக்கு வேணும். தமிழ் சமூகத்துக்கு இப்படிப்பட்ட ஒவ்வொரு புரட்சியும் வீட்டுல ஒரு அடி எடுத்து வைக்கிறே, அதுவும் புரட்சிதான். நீங்க புரட்சினாங்க வாழ்வோடு மட்டுமில்ல, கூரை குறுக்கால நின்றுகிறியே அது கலர்ச்சி, கூரையில ஒரு மிதி மிதிக்கிட்டு நடக்கிறியே அதுவும் புரட்சிதான். அதுக்கு பதிலா போட்டா நடக்காது. செவ்வாய்க்கிழமை ராஜ்வாட எமவேண்டல் பத்துக்கிறியே அதுவும் கலர்ச்சிதான். அதையும் மீறி போனோம். எனவே புரட்சி என்பது அடிதோறும் எல்லா இடத்தையும் தொடங்கும். எனவே மணமகளும் மணமகனுக்கு ஏன் ஆற்றல் குறைவா இருக்குது, அவனுக்கான கல்வி அறிவை நம்ம கொடுக்கல. ஒரு கூட்டத்துக்கு பெண்ணை கூட்டு வரணும். அப்படியானா யாழ்ப்பாணத்துல எவ்வளவு சிக்கல் இருக்குது, உலகத்துல எவ்வளவு சிக்கல் இருக்குது அது பெண்ணுக்கு தெரியும். எனவே இந்த திருமண நாள்ல இருந்து இந்த திருமணத்துக்கு பார்க்கறதுக்கு பெண்களே அவ்வளவு போர்க்கள தெரியும். உங்கள் பெண்களை அனுப்பி வைங்க. யாழ்ப்பாணத்துல பழைய போர்க்கள காலத்துல மணமக பெண்கள் போர்க்களத்துல கலந்துகிறது இல்லை, அவ போய் பார்க்கறதுக்கு தான் போவான். ஆனா ஈழத்துல பெண்ணே யாழ்ப்பாண கோட்டையை தகர்க்கிற பொறுப்பே பெண் அணிகள் கையில் கொடுக்கப்பட்டிருந்தது. அப்படி போர்க்களத்துக்கு நம்ம வரக்கூடிய அளவுக்கு காலம் முதிர்வு பெற்று விட்டது. எனவே காலம் முதிர்வு பெற்ற உடனே கருத்தையை மாற்றிக்கொள்றோம். ஒரு திருமணம் நான் போயிருக்கும்போது பம்பாயில ஒரு தோழர் சொன்னாரு, நீ மணமகளே பெருவரை பார்த்து நடந்தாரு, பெண்ணு இப்ப போலீஸ் வேலை பார்க்கா, பெருவரை பார்த்து நல்லா தொட்டி விளையாட்டு போயிடாதவே நிமிடலாவே நடக்கணும், விவரம் தெரியாம பெருவரை பார்த்து நடக்கலாம்னு சொல்லிய அன்னைக்கு சமயம் கட்டு போய் கிடந்தா சீரகம் வெங்காயம் தட்டின்னு சொல்லி பெருவரை பார்த்து கிடன்னு சொன்னா, இன்னைக்கு காலம் மாறிச்ச கருத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் அல்லவா, சமுதாயம் இடைவிடாமல் முன்னேறுகிறது மாற்றத்துக்கு சொன்னா. ஆகவே தோழர்களே வெற்றியின் நம்பிக்கை வரும்படியாக உங்களுடைய இளைஞர்களுக்கு வெற்றியை பற்றி சொல்லுங்கள் சொன்னான். அதே போல தமிழகத்துக்கு வெற்றி காத்திருக்கிறது, பொன்முகர்கள் காத்திருக்கிறது. அதற்கான கருத்துக்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதற்கு திருமணம் ஒரு நாட்டங்கள் பயன்பட